السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وقال أيضا اللهم إنك عفو تحب العفو فاعف عني. رواه الترمذي. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலான் மாதத்தில் தராவீஹ் தொழுகையை முடித்துவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டிக்கிறேன். லைலத்துல் கதிர் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த இரவாக இந்த இரவு கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? எந்த இரவை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சிலாகித்து பேசுகிறானோ அப்படிப்பட்ட கண்ணியமிக்க இரவாக இந்த இரவு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் முதல்ல புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்குரிய தலைப்பு என்ன என்று சொன்னால், இன்றைய இஸ்லாமிய இளைஞர்களின் நிலை என்பது இன்னைக்கு தலைப்பு. அதாவது இன்றைய இளைஞர்கள், இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆனால் சஹாபாக்கெல்லாம் மாஷா அல்லா தபாரக்கல்லா எப்படி இருந்தாங்க, நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த தலைப்பின் சாராம்சம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை பருவம், அப்புறம் சிறுவர் சிறுமியர் என்று சொல்லக்கூடிய அடுத்த பருவம், அதுக்கப்புறம் வாலிப பருவம், அப்புறம் முதுமை, அப்புறம் மூத்து அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிறான். இந்த நம்முடைய பருவத்தில் மிகச்சிறந்த ஒரு நியமத்தான பருவம் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? வாலிப பருவமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாலிபத்தை சிலாகித்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நியமத்துன்னு சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இதில் இந்த வாலிப பருவத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், சஹாபாக்கள்லாம் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதான் இன்றைய உரையின் தலைப்பு. சஹாபாக்களை பொறுத்தவரை தங்களுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுக்காக, மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைப்பதற்காக தன்னுடைய வாலிப பருவத்தை செலவு செஞ்சாங்கன்னு சொல்றதை விட தன்னுடைய வாலிப பருவத்தை தியாகம் பண்ணாங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒன்று. உதாரணமாக நான் நிறைய சஹாபாக்களை சொல்லலை, 1-2 சஹாபாக்களை உங்களுக்கு சும்மா ஞாபகம் ஊட்டிவிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் எப்படி இருக்கிறாங்க அதுக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் நான் போயிடுவேன். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வரலாறை படித்து பார்த்தியலாக்க அவங்களுக்கு சுமார் ஒரு 12 வயசு. அவங்களுக்கு 12 வயசாக இருக்கும் போது உஹது போர் நடக்கிறது. சரியா? இந்த உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போருக்கு வாங்க ரெடியாகுங்க அப்படின்றாங்க. போர் யார் மீது கடமை என்று சொன்னால், யார் பருவத்திற்கு வந்து விட்டார்களோ அவர்கள் மீது தான் போர் என்பது கடமை. அந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பருவத்துக்கே வரல. ஆனால் சஹாபாக்கள் போருக்கு ரெடியா நின்றாங்கல்ல, அதில் யாரும் இருந்தது என்று சொன்னால் யார் இருந்தாங்க? இப்னு உமர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே நின்றாங்க.
ரசூல் சாஸ்திரம் அப்படி பார்ப்பாங்க. யாரெல்லாம் போருக்கு தயாரானவங்களோ அந்த தகுதி உள்ளவங்களோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறாங்க. யார் அதுக்கு தகுதி இல்லாதவங்களோ சின்ன பிள்ளைங்களோ அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்படி பார்க்கும்போது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, அவங்க வயசு ஒத்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் வேணாம் வேணாங்கிறாங்க. அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நிற்கும் போதே அப்படி எட்டிக்கிட்டு நிற்பாங்க. நிற்கும் போது சும்மா நின்றா சின்ன பையனா இருப்போம். ரசூலுல்லாஹ் போருக்கு விருந்துக்கு கூப்பிடல, எது கூப்பிடுறாங்க? போருக்கு கூப்பிடுறாங்க. கை போகலாம், கால் போகலாம், உயிரே போகலாம். அந்த போருக்கு கூப்பிடும் போது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி எட்டிக்கிட்டு நிற்பார். எட்டிக்கிட்டு நிற்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துருவாங்க. பார்த்துவிட்டு சொல்லுவாங்க, எப்பா நீ சின்ன வயசு பையன், உனக்கு உன் மேலே போர் கடமை இல்லை, நீ எட்டிக்கிட்டு நிற்கிறதும் தெரியுது, எனக்கு உன்னைய மட்டும் தெரியாது உங்கள் வாப்பாவையும் சேர்த்து தெரியும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுறாங்க. அந்த இப்னு உமரை அந்த போருக்கு உஹது போருக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அகல் போர் வந்துச்சு பத்தியலா, அந்த போரில் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னால், சஹாபாக்கள்லாம் சின்ன வயசு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்துக்காக எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு இந்த வரலாறு அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தின் நம்பர் 1 எதிரி யார் என்று சொன்னால் யாரு தான்? அபூஜஹில். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யார் தான் எதிரி? அபூஜஹில். அபூஜஹில் கொல்லப்பட்டான். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எந்த போரில் கொல்லப்பட்டான்? பத்ரு போரில் கொல்லப்பட்டான். அபூஜஹிலை கொலை செய்தது யார் என்று சொன்னால், பெரிய சஹாபாக்கெல்லாம் கொலை செய்யல. யாரு? இளைஞர்கள், சின்ன வயசு ஆளுக்கத்தான் அபூஜஹிலையே கொலை செஞ்சாங்க. அபூஜஹில் மாவீரன், தலைவன் மாத்திரமல்ல. அபூஜஹில் யாரு? மிகப்பெரிய வீரன். இந்த மிகப்பெரிய வீரனை பற்றி 2 சின்ன வயசு சஹாபாக்கள் கேள்விப்படுறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிகள். முஆத் பின் அஃபரா ரலியல்லாஹு அன்ஹு, முஅவ்வித் பின் அஃபரா ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் என்ற ஒரு சஹாபி, முஅவ்வித் என்ற இன்னொரு சஹாபி. 2 பேரும் அஃபராவுடைய பிள்ளைகள், அண்ணனும் தம்பியும். இந்த மாதிரி சின்ன வயசு ஆட்க அவங்க போருக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போன அந்த சஹாபாக்கள், அந்த சிறுவர்கள் அபூஜஹிலை நேரடியாக பார்க்கவே இல்லை. புரியுதா? கேள்விப்பட்டுக்கிறாங்க, இவங்க தான் இஸ்லாத்துக்கு நம்பர் 1 எதிரி என்பதை நபிகள் நாயகத்தின் மூலமாக, சஹாபாக்கள் மூலமாக இவர்கள் கேள்விப்பட்டார்கள். இவங்க 2 பேரும் போருக்கு வந்த நோக்கமே என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு ஆளை தூக்கிறணும். யாரை தூக்கணும்? அபூஜஹிலை தூக்கிறனே. சின்ன வயசு சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. அந்த போரில் அபூஜஹில் அவங்க பார்த்ததில்லை பத்தியலா, அதுக்கு முன்னாலையும் பார்த்ததில்லை பத்தியலா. அபூஜஹில் யாருன்னு தெரியாதனால பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்பாங்க, அந்த 2 சஹாபாக்களே, யா அம்மி அரினி அபாஜஹில், என்னுடைய சிறிய தந்தையே. அந்த காலத்தில் வயதில் மூத்தவர்களை சிறிய தந்தையேன்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய சிறிய தந்தையே, எங்களுக்கு நீங்கள் அபூஜஹிலை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்படி பார்க்கறாங்க, உச்சகட்டமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரில் அபூஜஹில் கண்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தால, வெயிட் பண்ணுங்க, என் கண்ணுக்கு தெரியும், அப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் அப்படின்றாங்க. அந்த சஹாபாக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அபூஜஹில் கண்ணுக்கு தென்பட்டான். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இதோ இவன் தான் அபூஜஹில் என்று அடையாளம் காட்டினார்கள். அடையாளம் காட்டினோனையுமே அந்த 2 சின்ன வயசு சஹாபாக்கள் பாஞ்சு போறாங்க. போய் சரமாரியாக அபூஜஹிலை வெட்டி வீழ்த்துகிறார்கள். பெரிய வீரன், மாவீரன் அபூஜஹில். இந்த மாவீரனை வெட்டியது யார் என்று சொன்னால், யாரு? 2 சின்ன வயசு சஹாபாக்கள் முஆத், முஅவ்வித் என்ற இந்த சிறுவர்கள் வெட்டி வீழ்த்துறாங்க. வெட்டி வீழ்த்தனா அவன் அப்படியே இரத்தத்தில் உயிருக்காக போராடி கொண்டிருப்பான். உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் போது 2 சஹாபாக்களும் கையில வாளோடு பறந்து வேகமா வருவாங்க. வேகமாக சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நற்செய்தி பெறுங்கள், நற்செய்தி பெறுங்கள், அபூஜஹில் கொல்லப்பட்டு விட்டான், அபூஜஹிலை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள். சொன்ன உடனேயுமே அந்த 2 பேரும் சின்ன வயசு சஹாபாக்கள்ங்கிறனால அவங்க சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இவர் கொல்லல, நான் தான் கொண்டாங்குவார், அவர் இல்லை, இவர் அந்த வயசு ஆளுக்க அப்படின்னு சொன்ன உடனேயுமே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ வாளை காட்டுங்குவாங்க.
வாலில் அப்படி ரத்தம் சொட்டும். சொல்லுவாங்க, இது அபூஜஹில் ரத்தமாக இருக்கிறது அப்படிங்குவாங்க. அடுத்த ஆளுடைய வாழை காட்டுவாங்க, வாழை ரத்தம் என்ன செய்யுது, சுட்டுகிறது. இதுவும் யாருடைய ரத்தம், அபூஜஹில் ரத்தமாக இருக்கிறது. நீங்கள் 2 பேருமே அபூஜஹிலை கொலை செய்திருக்கிறீர்கள், அந்த நன்மையை உங்க 2 பேருக்குமே அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. சொல்லிப்படி நேராக அபூஜஹிலை பார்க்க போறாங்க. அபூஜஹிலை பார்க்க போகும்போது அப்படியே உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்கிறான். உயிர் போகல, என்ன செய்யுது, போராடுறான். போராடினா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா எடுத்துருவாங்க. அப்படி எடுக்க போகும்போது அவன் அப்பவும் சொல்லுவான் ரசூல்லாட்ட, என்னை எடுக்கிறிய பத்தியலா, அப்ப மேக்கழுத்தை வெட்டாதிய, கீக்கழுத்தை வெட்டுங்க. ஏன், மண்டையை அடுக்கி வைப்பாங்க. மண்டையை அடுக்கி வைக்கும் போது மேக்கழுத்தை வெட்டா என் மண்டை குட்டையா தெரியும், நான் பெரிய தலைவன், பெரிய வீரன், என் மண்டை குட்டையா தெரியும். கீக்கழுத்தை வெட்டினா தான் மண்டை பெருசா தெரியும் அப்படின்னு அபூஜஹில் ரசூலுல்லாஹ்ட்ட கடைசி ஆசையாக சொன்னா, நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க, அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றினாங்க என்கிற இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் தங்களுடைய வாலிபத்தை இளமதைய எப்படியெல்லாம் பயன்படுத்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். ஒண்ணுமில்ல, இன்னைக்கு நாம் எல்லோரும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறோம், குர்ஆனை ஓதுகிறோம், மனப்பாடம் செய்கிறோம், தர்ஜுமாக்களை படிக்கிறோம், சிந்திக்கிறோம். குர்ஆனோடு நாம் எல்லோருக்கும் இன்னைக்கு தொடர்பும் நெருக்கமும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை தொகுத்த சஹாபி யார் என்று சொன்னால், இந்த சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த குர்ஆனை தொகுத்த சஹாபி ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க காலத்தில் ஒரு பெரிய போர் நடக்கிறது. போரின் பேர் என்பது யமாமா. போருக்கு பேர் என்ன, யமாமாங்கிற போர் நடக்குது. அந்த யமாமாங்கிற போரில் நிறைய ஹாஃபிஸாக்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அப்ப உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட போய், யா ரசூலல்லாஹ், இது மாதிரி நிறைய ஹாஃபிஸாக்கள் எல்லாம் மூத்தா போயிட்டாங்க, அப்ப மற்ற போர்க்களை சந்திக்க வேண்டியிருக்குது, ஹாஃபிஸாக்கள் போயிட்டா குர்ஆன் போயிடுறேன், குர்ஆனை தொகுக்க உத்தரவு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. முதல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மாட்டேன்னு மறுத்தாங்க. அப்படி சொல்ல சொல்ல ஒரு கட்டத்தில் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு யாரை கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, யாரை கூப்பிட்டாங்க, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. அப்ப ஸைதின் வயது எத்தனை என்று சொன்னால், சுமார் எத்தனை வயசு இருக்கும், 21 வயசு. அப்ப வயசு எத்தனை வயசு, 21 வயசு. அப்ப 21 வயசுங்கிறது வாலிப வயசா இல்லையா, இல்லையா, முக்கியமான வாலிப வயசு. அப்ப 21 வயசு சஹாபிட்ட தான் இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சாங்க. அந்த 21 வயசு சஹாபி தான் இந்த குர்ஆனை என்ன செஞ்சாரு, தொகுத்து ஹலீஃபாட்ட ஒப்படைச்சாரு என்று சொன்னால், அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சஹாபாக்கள் தங்களுடைய இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க மார்க்கத்துக்காங்கிறதுக்கு இந்த குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டு படித்து கொண்டிருக்கிறோமே, இந்த குர்ஆனே சான்று. சரியா, இதை நீங்க சஹாபாக்களை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம வாலிப பருவத்தை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. முதல்ல நம்முடைய வாலிப பருவ விஷயத்துல நம்முடைய தாய்க்கும் தந்தைக்கும் கட்டுப்பட வேண்டும். குழந்தையிலையும் கட்டுப்படணும். குழந்தையில ஓரளவு கட்டுப்பட வாய்ப்பு இருக்குது. எப்ப ரெக்க முளைச்சிருச்சோ அந்த ரெக்க முளைச்ச பிறகு என்ன செய்வான், அம்மாவு கட்டுப்படுறது இல்ல, வாப்பாவு கட்டுப்படுறது இல்ல அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா. அழகாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். சூரா பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய 17வது அத்தியாயத்தின் 24வது வசனம். 17வது சூரா, ஆயத்து நம்பர் என்ன, 24. அதுல அல்லாஹ் சொல்லுவான், வஹ்ஃபிர் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா வகுர் ரப்பி ரஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், உங்களுடைய ரெக்கை முளைத்து விட்ட பிறகு, ஜனாஹ்னா ரெக்கை, கொஞ்சம் சூடா இருக்கோ, சூடா தெரியுதோ, கரெக்டா இருக்குல்ல, ஒருவேளை சூடா இருந்தா ஏத்தி வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். ஏன்னா ஒரு 2-3 பேரை பார்த்தாங்க ஏசிய, அதனால கேட்குறேன். ஓ சரி, ஓகே, ஹயர் ஹயர். அப்ப என்ன பண்றாங்க, இந்த பனு இஸ்ராயிலுடைய 17வது சூராவுடைய 24வது ஆயத்துல உங்களுடைய ரெக்கையை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய ரெக்கை என்ன செய்யுங்க, தாழ்த்தி கொள்ளுங்கள். யாருக்காக,
தாய்க்காக தந்தைக்காக உங்களுடைய ரெக்கைன்னு சொன்னா நம்ம ரெக்க முளைச்சிருச்சு பறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்கிற வரை பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். புரியுச்சா? அப்ப நம்ம தேவை, நம்முடைய உழைப்பு தேவை, நம்முடைய காசு பணம் தேவை, நம்முடைய தயவு தேவை. அதனால பயம் இருக்கும், பேச்சை கேட்பாங்க. எப்ப ரெக்க முளைச்சிருச்சோ, எப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களோ, எப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களோ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்? மாற்றம் ஏற்படும். அந்த சமயத்தில் நீங்கள் மாறிவிட வேண்டாம். ரெக்கை முளைத்து விட்ட பிறகு நீங்கள் மாறிவிட வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். தாய்க்கும் தந்தைக்கும் துவா செய்யுங்கள். ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா என்ற துவாவை கேளுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவை என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாலிபர்களுடைய இந்த நிலையில் இன்றைக்கு ரெக்கை முளைத்து விட்ட பிறகு பேச்சை கேட்கிறது குறையுதா இல்லையா? சில பேருக்கு குறையுது, சில பேர் என்ன பேச்சை கேட்கறது இல்லை, இந்த மாதிரி மாறி போயிடுறாங்க. அதனால பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான். இது பெற்றோருடைய பேச்சை கேட்பது மாத்திரமல்ல, யாரு உங்கள வயசுல மூத்தவங்களோ அவங்கள மதிக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும். யார் உஸ்தாதோ யார் டீச்சர்களோ அவங்கள மதிக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும். யார் இமாம்களோ அவங்கள மதிக்கணும், அவங்களுடைய பேச்சை என்ன செய்யணும்? கேட்கணும். இதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப குறைந்து போய்விட்டது. அம்மா பாப்பா பேச்சையும் கேட்கறது இல்லை, பெரியவங்க பேச்சையும் கேட்கறது இல்லை. அதே மாதிரி யாருடைய பேச்சை கேட்பான்னு சொன்னா யார் பேச்சை கேட்பான்? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நண்பர் பேச்சைத்தான் கேட்கறானே தவிர இந்த மாதிரி கேட்க வேண்டிய ஆள் பேச்சை கேட்காம போயிடுறாங்க என்று இருக்குது. இதுல பாத்தியலாக்கு அம்மா பாப்பா பேச்சை கேட்கறது மட்டும் இல்லாம, யார் உங்களுடைய நலன் விரும்பிகளோ, யார் உங்களுக்கு மூத்தவர்களோ அவங்கள கண்ணியப்படுத்துங்க, அவங்க பேச்சை கேளுங்க, அவங்களுக்கு கட்டுப்படுங்க என்று நான் சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னதாக இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 246வது ஹதீஸாக பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்க பேச்சை கேட்கணும். புரிஞ்சா? பெரியவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு கண்டாங்க. உங்களுக்கு தெரியும் அவர்கள் காணக்கூடிய கனவு என்ன? வஹி கனவு கண்டாங்க. இந்த கனவுல அவங்க ஒரு மிஸ்வா குச்சி வச்சுக்கிறாங்க. அவங்க யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிஸ்வா குச்சி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு முன்னால 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வயதுல மூத்தவர், இன்னொரு வயதுல சிறியவர். 2 பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மிஸ்வாக்கு குச்சிய யாருக்கு கொடுக்க நீட்டுனாங்கன்னு சொன்னா, யார் வயதில் சிறியவரோ அவருக்கு கொடுக்கலாம் என்று நீட்டுகிறார்கள். அப்படி நீட்டினுடைய நபிகள் நாயகத்திற்கு அறிவிக்கப்படுகிறது, கப்பீர், யாரு கபீரோ அவருக்கு கொடுங்க, யாரு பெரியவரோ அவருக்கு கொடுங்க அப்படின்னு என்ன செய்யப்படுகிறது? அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கப்பட்ட உடையுமே அந்த கபீரா இருக்கிறார்ல, பெரியவரா இருக்கிறார்ல, அவருக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப யார் நம்ம வயதில் மூத்தவர்களோ அவங்கள கண்ணியப்படுத்தணும், முன்னுரிமை கொடுக்கணும், அவங்களுக்கு கட்டுப்படணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமா இல்லையா? அதே மாதிரி பாத்தியாலாக்கு அதே புகாரில இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது. 6144 அதுல பாத்தியாலாக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அந்த உபதேசத்துல அப்பப்ப கேள்வி கேட்பாங்க. என்ன டெஸ்ட் பண்ணுமா இல்லையா? இந்த டெஸ்ட் ரசூலுல்லாஹ் பண்ணிருக்கிறாங்க. புரிஞ்சா? சஹாபாக்களை டெஸ்ட் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால், நிறைய சஹாபாக்கள், பெரிய பெரிய சஹாபாக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அம்புட்டு சஹாபாக்கள் கேள்வி கேட்டாங்க. ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் இலை என்ன செய்யாது? உதிரவே உதிராது. மரத்தின் இலைகள் உதிருமா இல்லையா? கொட்டுமா இல்லையா? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்துடைய இலை என்ன செய்யாது? கொட்டாது, உதிராது. அந்த மரம் எந்த மரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சஹாபாக்கள் கேள்வி கேட்டா எல்லாரும் அப்படி அமைதியா இருந்தாங்க. யார் என்ன செய்யல? பதில் சொல்லவில்லை. யாருமே பதில் சொல்லலங்கிறனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க.
அந்த மரம் எந்த மரம் என்று சொன்னால் பேரித்த மரமாக இருக்கிறது. பேரித்த மரத்தின் இலை என்ன செய்யாது, உதிராது அப்படின்னு எந்த சஹாபாக்களும் பதில் சொல்லாதனால ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. இப்படி சொல்லிவிட்டு சபை முடிகிறது. சபை முடிச்சு எல்லாரும் வெளியே வர்றாங்க. எல்லாரும் வெளியே வரும்போது வாப்பாவும் மகனும் சேர்ந்து வெளியே வர்றாங்க. வாப்பா யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மகன் யாரு, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வர்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வரும்போது மகன் இருந்தார்ல அப்துல்லா, அவர் சொன்னாரு, பாப்பா இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்டாங்கல்ல, இந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும். ஆனால் நான் ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த பதிலை ஏன் சொல்லவில்லை என்று சொன்னால், நான் சபையை பார்த்தேன். பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் சபையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க வாப்பா நீங்களே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை விட பெரிய சஹாபி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை மாதிரியான பெரியவங்களே சும்மா இருக்கும் போது நான் எப்படி வாயை திறக்கிறது? நம்ம ஆளுக்கு சில பேர் முந்திரி கொட்ட மாதிரி முந்துவாங்களா இல்லையா, அது மாதிரி அவர் முந்தாம எவ்வளவு தன்னடக்கம் பாருங்க. அழகா சொல்றாரு, பதில் தெரியும், நான் எல்லாரையும் பார்த்து குறிப்பா உங்களை பார்த்தேன். என்னைய பெத்த வாப்பாவே அமைதியா இருக்கிறாரு. எங்க வாப்பாவுக்கு மேல உள்ள அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அமைதியாக இருக்கும் போது நான் பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? முந்துவது தப்பா, தப்பு இல்லையா? அதனால தான் பதில் தெரிந்தும் அமைதி காத்தேன் என்று மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. வாப்பாட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. புரிஞ்சா? டெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், புரிஞ்சா சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன்கிட்ட சொல்லுவாங்க, ஏப்பா நீ பதில சபையிலே சொல்லியிருக்கலாமே, நீ பதில சபையில சொல்லியிருந்தா நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனே. ஏன்னா மகன் பதில் சொல்லுகிறார், வாப்பாவுக்கு சந்தோஷமா இருக்குமா இல்லையா, தந்தைக்கு நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனே அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன்கிட்ட சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, எதுக்கு இது சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, அன்றைய சஹாபாக்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டாங்க, பெரியவங்களுக்கு கட்டுப்பட்டாங்க, பெரியவங்களுடைய பேச்சை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது மாதிரி நிறைய சான்றுகள் உள்ளன. எனவே முதல்ல செய்ய வேண்டியது உம்மா வாப்பாவுக்கு, பெரியவங்களுக்கு, உஸ்தாதுகளுக்கு என்ன செய்யணும், முதல்ல கட்டுப்படணும், பேச்சை கேட்கணும். கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். புரிஞ்சா? கீழ்ப்படிதல் கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்ன, உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க சொல்றாங்கல்ல, அந்த உபதேசத்தை விரும்பணும், அந்த உபதேசத்தை விரும்பணும், அந்த உபதேசத்தை ஏத்துக்கிறனே. நிறைய பேர் இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்தீங்களாக்கு, எனக்கு உபதேசங்கள்லாம் பண்ணாதீங்க, உபதேசத்தையே நான் ஏத்துக்கிற மாட்டேன், விரும்ப மாட்டேன், உபதேசத்தை கேட்டால் விரண்டு ஓடுறாங்க. மட்டுமல்லாமல் எப்படி அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த உபதேசம் பண்றாங்கல்ல அவங்களுக்கு என்ன பிள்ளைங்கள்ட்ட என்ன பேர் என்று சொன்னால் பூமர் அங்கிள். புரிஞ்சா? உபதேசம் பண்றாருல, உபதேசம் பண்றவர் அவரு 1000 படிச்சு உங்க மேல உள்ள பாசத்துல கெட்டு போயிடக்கூடாது, குட்டி சேரா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய நலன் விரும்பியாக உபதேசம் பண்றாரு. அவருக்கு இவங்க வச்ச பட்ட பேரு பூமர் அங்கிள். புரிஞ்சா? அங்கிளா இருந்தா, ஆம்பளையா இருந்தா பூமர் அங்கிள், ஒரு பெண்ணா இருக்கிறவங்கள பூமர் ஆண்டி. புரிஞ்சா? அப்படின்னா கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் தப்பா, தப்பு இல்லையா? இதெல்லாம் பாவமா, பாவம் இல்லையா? அவ உபதேசம் பண்றாங்கன்னு சொன்ன உபதேசத்தை ஏற்பது உங்கள் மீது கடமை. முதல்ல கட்டுப்படணும். மட்டுமல்லாமல் உபதேசத்தை கால் தாத்தி என்ன செய்யணும், கேட்கணும், சிந்திக்கணும், ஏத்துக்கிறனே. அப்படிதான் சஹாபாக்கள் அன்னைக்கு இருந்தாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த உபதேசத்தை நான் ஏத்துக்கிற மாட்டேன், கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பத்தியல, 2 இருந்தா தான் உபதேசத்தை ஏத்துக்கிறவாங்க. இந்த 2ம் இல்லை என்று சொன்னால், அல்லது 2இல் 1 இல்லை என்று சொன்னால் அவங்க உபதேசத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல என்ன இருக்கணும்னு சொன்னா, ஈமான் இருக்க வேண்டும். நம்ம ஆயத்தை சொல்றோம், நம்ம ஹதீஸை சொல்றோம். ஆயத்து ஹதீஸை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன வேணும், ஈமான் வேணும். ஈமான் இருந்தா தான் ஏத்துக்கிறவன். நம்பிக்கை வேணுமா இல்லையா? அதான முக்கியமான ஈமான். நம்பிக்கை இருக்கனே. நம்பிக்கை இருந்தா ஏத்து ஒண்ணும் இல்லை. நான் கூட 23 சொன்னேன், உங்களுடைய ருக்குவுக்கு முன்னாலும் ருக்குவுக்கு பின்னாலும் கைகளை என்ன செய்யுங்கள், உயர்த்துங்கள். அந்த புகாரியுடைய நம்பரோடு ஹதீஸோடு சொன்னோமா இல்லையா? இப்படி சொன்ன பிறகும் பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அமல் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன பொருள்?
ஈமான் இல்லை, இருக்க வேண்டிய அளவுக்கு ஈமான் இல்லை என்பது பொருளாக இருக்கிறது. அதே மாதிரி நான் இகாமத்து சொன்னேன், டபுள் டபுளா சொல்றாங்க. ஆனா ரசூல்லா சொன்னாங்க டபுள் டபுளா சொல்லாத ஒரு தடவை சொல்லு, டபுள் டபுளாக ஒன்றை மட்டும் கதுக்காமது சலா மட்டும் சொல்லு சொன்னாங்களே இல்லையா? இன்னைக்கு பல பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஈமான் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஈமான் இல்லை என்று நான் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான் திருமறை குர்ஆனில். சூரத்து தாரியாத் என்று சொல்லக்கூடிய 51வது அத்தியாயத்தின் 55வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். வதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், யார் ஏற்றுக்கொள்வார்கள்? யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அவ உபதேசத்தை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட ஈமான் இருக்கனே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்று. ரெண்டாவது, ஈமான் இருந்தால் மட்டும் பத்தாதே. ரெண்டாவது என்ன வேணும்? இறையச்சம் வேணும். ரெண்டாவது இறையச்சம். அல்லாஹ் அடிப்பான், அல்லாஹ் தண்டிப்பான், அல்லாஹ் கேள்வி கேட்பான் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய மேல என்ன செய்யணும்? பயம் இருக்கணும், தக்குவா இருக்கணும். அப்ப இந்த இறையச்ச ஒன்று ஈமானு, ரெண்டாவது தக்குவா இறையச்சம். இதையும் திருமறை குர்ஆன் அல்லாஹ் பேசுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா இல்லையா? சூரா நம்பர் என்ன? 87. 87வது சூராவுல 9, 10 ஆகிய வசனங்கள் நீங்கள் படித்து பாருங்கள். அது அல்லாஹ் பேசுகிறான், ஃபதக்கிர் இன் நஃபஅத்தி ذிக்ரா சயذக்கரு மை யக்ஷா. ஃபதக்கிர், நபியே நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இன் நஃபஅத்தி ذிக்ரா, உபதேசம் அவர்களுக்கு பயனளித்தால், உபதேசம் அவர்களுக்கு பயனளித்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு யார் உபதேசத்தை ஏத்துக்கிருவாங்கன்னு இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். சயذக்கரு, உபதேசத்தை ஏற்பவர்கள் யார் என்று சொன்னால் மன் யக்ஷா, யாரு பயப்படுறாங்களோ அவங்க தான் உபதேசத்தை ஏத்துக்கிருவாங்க. யாருக்கு பயப்படுறாங்களோ? அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ. யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்க தான் உபதேசத்தை ஏத்துக்கிருவாங்க. யார் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டாங்களோ அவங்க உபதேசத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ஒருத்தருடைய கல்புல இந்த ஆயத்து ஹதீஸ் இந்த உபதேசங்களை பண்ணுகிற போது இந்த பயம் வருது, மாறுறாரு, ஏத்துக்கிறான்னு சொன்னா அவருக்கு ஈமானும் இருக்குது, இறையச்சமும் இருக்குது. புரிஞ்சா? அவர்கிட்ட இடத்துல எந்த மாற்றமும் இல்லை, வரவில்லை என்று சொன்னால் என்ன இல்லை? ஈமானும் இல்லை, இறையச்சமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த உலகத்துல எங்களுக்கு உபதேசம் பண்ணாதிய, இந்த பூமர் ஆண்டியாக பூமர் அங்கலாக மாறாதிய அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இவர்களெல்லாம் நரகவாசிகள் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ் பேசுகிறான். புரிஞ்சா? திருமறை குர்ஆனில் சூரத்துல் முல்க் என்று சொல்லக்கூடிய 67வது அத்தியாயத்தின் 10, 11 தபாரகல்லதி பியதிஹில் முல்க் இருக்கு பாத்தீங்களா? அதுல அல்லாஹ் சொல்றான் 10வது ஆயத்திலையும் 11வது ஆயத்திலையும், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர் ஃபஅதரஃபு பிதம்பிஹிம் ஃபசுஹ்கன் லி அஸ்ஹாபி ஸஈர். அல்லாஹ் பேசுகிறான், அவங்க சொல்லுவாங்களாம், நரகவாசிகள் சொல்லுவார்களாம், வகாலு அவர்கள் நரகவாசிகள் சொல்லுவார்கள், லவ் குன்னா நஸ்மஉ, நாங்கள் உபதேசங்களை கால்தாத்தி கேட்டிருந்தால். எவ்வளவு உபதேசம் பயான் சொன்னாங்களே, உம்மா வாப்பா உபதேசங்கள் பண்ணாங்களே, பெரியவங்க உபதேசம் பண்ணாங்களே, இந்த அஜத்துடைய பயானே, உம்மா வாப்பாவுடைய பேச்சு, பெரியவங்க பேச்சு, நஸ்மஉ நாங்கள் கேட்டிருந்தால், அவ் நாகிலு அதை நாங்கள் புரிந்து அமல் செய்திருந்தால், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர் இந்த நரகவாசிகளாக நாங்கள் ஆகிருக்க மாட்டோமே. நாங்கள் உபதேசத்தை கேட்கவில்லையே, உபதேசத்தை சிந்திக்கவில்லையே, அமல்படுத்தவில்லையே, எனவே நரகவாசிகளாக ஆகிவிட்டோமே என்று அவர்கள் புலம்புவார்கள், சொல்லுவார்கள். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், இப்ப நான் பாவத்தை ஏத்துக்கிறேன். எப்ப சொல்லுவாங்க? நரகத்துக்கு போன பிறகு சொல்லுவாங்களா? இப்ப நான் பாவத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபசுஹ்கன் லி அஸ்ஹாபி ஸஈர், நரகவாசிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், நரகவாசிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, என்ன செய்யணும்? குறிப்பா இந்த வாலிபர்கள், குறிப்பாக இந்த வாலிபர்கள் உம்மா வாப்பாவுடைய பேச்சை கேட்கணும், அவங்களுக்கு கட்டுப்படணும், உபதேசத்தை விரும்பணும். உபதேசத்தை மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இன்னைக்கு இவ்வளவு பேர் நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயம் தானே, ஈமான் தானே.
உட்கார்ந்து 2.5 மணி நேரம் பேசுறோம் அப்படின்னு சொன்னா உட்கார்ந்து அவ்வளவு கவனமா கேட்கிறீன்னு சொன்னா என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய பயான் ஈமான் தானே. அப்ப யாருக்கு இந்த ஈமான் இருக்கிறதோ, யாருக்கு இந்த இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். யாருக்கு இந்த ஈமான் இல்லையோ, இந்த இறையச்சம் இல்லையோ, அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க என்று குர்ஆனை பேசுகிறது. அப்ப ஒண்ணு கட்டுப்படனே, ரெண்டாவது உபதேசத்தை விரும்பணும், ஏத்துக்கிறணுங்கிறது ரெண்டாவது செய்தி. மூணாவது வாலிபர்களை பொறுத்தவரை மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் நம்மள மாதிரி நிறைய சகோதரர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாக இல்லாமல் நமக்கு அல்லாஹ் காப்பாற்று. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நிஅமத், மிகப்பெரிய பாக்கிய. அந்த மாதிரி தப்பு மது அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்மளை அல்ஹம்துலில்லாஹ் காப்பாத்திட்டான். ஆனால் நம் சமுதாயத்தின் இளைஞர்கள், நம்முடைய சமுதாயத்தின் பெரியவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் மதுவுக்கு போறாங்களா இல்லையா, போதை வஸ்தை யூஸ் பண்றாங்களா இல்லையா? அப்ப நீங்க பேப்பர்ல படிச்சு பாருங்களேன். பேப்பர்ல கஞ்சா கடத்தல், புரிஞ்சா? பேப்பர்ல பாக்குறோம் 1 கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க, 1.5 கிலோ கஞ்சாவை பிடிச்சாங்க, பேப்பர்ல போடுறான். கீழே யாரு பேருன்னு பார்த்தா அதிகமா யார் பேர் வருது? முஸ்லிம் பேர் வருது. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் காப்பாத்தானே. அப்ப இந்த குறிப்பாக இந்த இளைஞர்கள், இஸ்லாமிய வாலிபர்கள் நிறைய பேர் மது பழக்கத்திற்கு அடிமைகளாக, மதுவை விற்கக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி போயிட்டாங்களே. இது பெரும்பாவத்தில் ஒன்றா இல்லையா? அப்ப என் அருமை சகோதரர்களே, இந்த மதுவை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாவங்கள் செய்யறோம் பத்தியலா, நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு உம்மா இருப்பாங்க, தாய் இருக்கு போல. உங்களுக்கு குர்ஆனுக்கு ஒரு தாய் இருக்குது, அப்படித்தானே? குர்ஆனுக்கு தாய் எந்த சூரா? அல்ஹம்து சூரா. குர்ஆனுக்கு தாய் அல்ஹம்து சூரா. அது மாதிரி எல்லா பாவங்களுக்கும் ஒரு தாய் இருக்குமா இல்லையா? பாவங்களின் தாய் எது? மது. இந்த போதை வஸ்தை யூஸ் பண்ணுகிறோம் இல்லையா, பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதான் என்ன பாவங்களின் தாய். தபுரான்ல வரக்கூடிய ஹதீஸ் அல் ஹம்ரு உம்முல் ஹபாயிஸ். ஆதா பாவங்களின் தாய் எது என்று சொன்னால் எதுவாக இருக்கிறது? மதுவாக, போதையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போதை பொருளை யூஸ் பண்றாங்கல்ல, அவங்கள எவ்வளவு கடுமையா சபிக்கிறாங்க, தண்டிச்சாங்கிறதுக்கு நிறைய வரலாறு பேச முடியும். நான் ஒரு ஹதீஸ் இதுக்காக சொல்றேன். புகாரியுடைய 6777 6777வது ஹதீஸ். ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் குடிச்சிட்டார், போதையில் இருக்கிறார். போதையில் இருக்கக்கூடியவரை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க. பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபத்தில் சஹாபாக்கள்கிட்ட அவரை தண்டிக்க வேண்டுமா இல்லையா? அவரை தண்டிக்கிறதுக்காக சஹாபாக்கள் சொன்னாங்க, என் அருமை சஹாபாக்களே, இத்ரிபூஹு, இவரை அடியுங்கள், ரோட்ல விட்டு அடியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள்லாம் அவரை தாறுமாறு அடிக்கிறாங்க. சில பேர் கையால் அடிச்சாங்க, சில பேர் குச்சியால் அடிச்சாங்க, சில பேர் துண்டை முறுக்கி என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. சில பேர் செருப்பாலையும் அடிச்சாங்க. குடிகாரரை என்ன பண்ணாங்க? செருப்பாலையும் அடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவே இல்லை. ரோட்ல விட்டு செருப்பால் அடிக்கிறாங்கல்ல, அதை கூட ரசூலுல்லாஹ் தடுக்கல, அமைதி காக்கிறார்கள். அப்போ ஒரு சஹாபி சொல்றாங்க, அஹ்ஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உன்னை இழிவுபடுத்துவானாக, அல்லாஹ் உன்னை கேவலப்படுத்துவானாக அப்படின்னு அவரை சபிச்சாங்க. அதுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தகூலு ஹாகதா, இப்படி நீங்கள் யாரையும் சபிக்க வேண்டாம், சபிக்கிறது பெரிய தப்பு அப்படின்னு தடுத்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்ற அப்படின்னு சொன்னா, குடிகாரரை ரோட்ல விட்டு செருப்பால அடிச்சாங்களே, அதை கூட ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சாங்க என்று சொன்னால், அப்ப குடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு, பாவங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் சான்றா இல்லையா? அதே மாதிரி பாத்தியாலாக்க இன்னொரு ஹதீஸ இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் முஸ்லிமில் 4075வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. துனியாவில் குடிச்சா அவனுக்கு செருப்பால அடி அல்லது 40 கசையடி, இது மாதிரி தண்டனை. அவனுக்கு ஆகிரத்தின் தண்டனை என்ன என்று சொன்னால், மறுமையின் தண்டனை என்ன என்று சொன்னால், அதை சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில யாரு துனியாவில் குடிச்சான்ல அவனுக்குரிய ஆகிரத்தின் தண்டனை என்ன என்று சொன்னால், தீனத்துல் ஹவால் என்ற ஒரு பானம் இருக்கிறது. தீனத்துல் ஹவால் என்ற அந்த பானத்தை தான் அந்த குடிச்சான்ல குடிகாரனுக்கு குடியாக அந்த தண்ணீராக ஊத்தப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு, யார ரசூலல்லாஹ், தீனத்துல் ஹபால்டா என்ன, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்லுவாங்க,
தீனத்துல் ஹபால் என்றால் என்ன என்று சொன்னால், அந்த நரகவாசிகளுக்கு அப்படியே நரகத்தில் அவங்களுடைய சீலும் சலமும் கொதிக்குது பத்தியலா, போட்ட உடனே அப்படி சீல் வெளியே வரும், குடல்லாம் வெடிச்சு அந்த சீலு சலம் மலம் யூரிடு எல்லாம் என்ன செய்யும், வெளியே வரும். வெளியே நரக நெருப்பில் என்ன செய்யும், அப்படி கொதிக்கும். அந்த வெளியே வந்த சீல் சலம் நரக நெருப்பில் கொதிக்கிறது. அந்த பானத்திற்கு என்ன பேர் என்று சொன்னால் என்ன பேரு, தீனத்துல் ஹபால். இந்த தீனத்துல் ஹபால் என்று சொல்லக்கூடிய நரகவாசியுடைய சீல் சலம் கொதிக்கிறது, அதை தான் மலக்குமார்கள் அவருடைய வாயில ஊத்துவாங்க. அப்படி ஊத்தப்படுகிற போது அவருடைய குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக போய்விடும். அந்த நெருப்புல அந்த சூட்டுல நம்ம எல்லாம் சூட்டை குடிச்சா அதாவது உதடு வெந்து போயிருமா இல்லையா, நாக்கு வெந்து போயிருமா இல்லையா, அது மாதிரி உதடு நாக்கு மட்டுமல்ல எதுவே போயிறேன், கொடையிலே துண்டு துண்டா போயிறேன் என்று அல்லாஹ்வே பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே தாய்மார்களே, அப்ப இன்னைக்கு பெரியவங்களும் செய்யறாங்க, குறிப்பா நிறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, என்ன பண்றாங்க, இந்த மதுவுக்கு சில பேர் நேரடியா போய் மதுவுக்கு அந்த பானத்தையே வாங்கி குடிக்கிறது. சில பேரை பார்த்தீங்களாக்க இப்போ நிறைய வந்துருச்சே இல்லையா, அது என்னது எதுமாச்சு வாயில வச்சுக்கிறது, நாக்கில் வச்சுக்கிறது, பல்லுக்கு கீழே வச்சுக்கிறது இல்லையா, இது மாதிரி கசக்கி இந்த ஹான்ஸுங்கிறாங்கல்ல, சில பேர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹான்ஸுங்கிறது போதை பொருள், அது நல்ல கொஞ்சம் போதையோ ரொம்ப போதையோ, போதை கொஞ்சமாக தந்தாலும் சரி ரொம்ப தந்தாலும் சரி, போதை தரக்கூடிய அனைத்து பொருளும் என்ன, ஹராம். ஹராம் தெளிவாக ஹதீஸ் இருக்கிறது. அப்ப யாரு போதை தரக்கூடிய பொருளை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தீனத்துல் ஹபால் தான் மறுமையில ஊத்தப்படும் என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த இதுக்கு என்ன செய்யக்கூடாது, போதைக்கு போயிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க நிறைய வாலிப பசங்க இன்னைக்கு பீடி சிகரெட் குடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஃபேஷனா போயிருச்சு. அதெல்லாம் பீடி சிகரெட் குடிக்கிறவெல்லாம் மனுஷனே இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதெல்லாம் ஸ்டைல், அந்த மாதிரி இன்னைக்கு ஃபேஷனா போயிருச்சு. நம்ம மார்க்கெட்டில் பீடி சிகரெட் குடிக்கலாமா, புகைப்பிடித்தல் மார்க்கத்தில் ஹராமா ஹராம் இல்லையா, நீங்க யாருகிட்ட எந்த ஜமாத்து எந்த இயக்கம் எந்த அஜரத்து யாருகிட்ட போய் கேட்டாலே புகைப்பிடித்தல் மார்க்கத்தில் ஹராம் என்று எல்லோரும் சொல்லுவார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, நீங்க குர்ஆனை படிச்சு பாருங்க, சூரத்துல் பக்கராவுடைய 195வது ஆயத்துல வலா துல்கூ பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கரங்களால் உங்களை நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம், நாசமாக்கி கொள்ள வேண்டாம். நம்ம குடிக்கிறோம், ஒரு முனையில நெருப்பு இருக்குது, இன்னொரு முனையில வாய் இருக்குது, வச்சு உரிகிறோம். வச்சு உரிகிறனால நமக்கு 1000 நோய் வர்றதுக்கு 1000 நோய் வர்றதுக்கு நமக்கும் காரணமாக இருக்கிறது. நமக்கு மட்டும் நோய் இல்லை, யாருக்கு சேர்த்து நோய் வருது, மற்றவங்களுக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நோயை பரப்பி விடுறாங்கன்னு சொன்னா, அப்ப உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வதும் பிறரை அழிப்பதும் பாவம் இல்லையா, பாவமாக இருக்கிறது. அப்ப நிறைய இன்னைக்கு பாத்தீங்களாக்க வாலிபர்கள் ஃபேஷனுங்கிற பேர்ல இன்னைக்கு புகைப்பிடிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகைத்தல் இருக்கு பாத்தீங்களா, எதையெல்லாம் கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி 6707வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு சஹாபாக்களுக்கு ஹுத்பா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹுத்பா கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி மட்டும் உள்ளுக்குள்ள வராம, பள்ளிவாசல் உள்ளுக்குள்ள வராம வெளியே வெயில்ல நின்றுகிட்டு இருப்பாரு. நின்ற சஹாபி பேர் என்ன, யாருன்றது, அபு இஸ்ராயில் என்ற ஒரு சஹாபி மட்டும் உள்ளுக்குள்ள பள்ளிக்குள்ள உட்காராம வெயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அப்ப பாக்குறாங்க ரசூல்லா, யாருப்பா அது, ஏப்பா உள்ள வரல, உள்ள உட்கார சொல்லுங்க அப்படி மிம்பர்ல வச்ச சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் இன்னைக்கு நியத்தி நேர்ச்சி வைத்திருக்கிறார். என்ன நேர்ச்சை என்று சொன்னால், நிழலுக்கு வரமாட்டேன். புரிஞ்சா, என்ன நேர்ச்சை, நிழலுக்கு வரமாட்டேன், நான் வெயிலில் நிற்பேன் என்று நேர்ச்சை வைத்திருக்கிறார். அதனால வெயில நின்றுகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கூப்பிடுறாங்க, இன்னல்லாஹ லகனியுன் ஐயு அதிபஹாதா, ஒரு மனிதன் தன்னை தானே இப்படியெல்லாம் வருத்தி கொள்வதை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன். எனவே வஸ்தலில்ல, அவர் உள்ளே வரட்டும், உள்ளே உட்காரட்டும், அவள் நிழலை பெறட்டும், வெயில்ல வேஸ்ட் அடிக்க வேண்டாம், உட்கார்ந்து நிழலை பெறட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் பேசுகிறதே. அப்ப வெயில்ல வேஸ்டா நிக்கிறோம் பத்தியலா, வெயில்ல சும்மா நிக்கிறோம் பத்தியலா, சும்மா வெயில்ல நிக்கிறதே அதுக்காக வேலைக்கு நிக்க வேணும்னு சொல்ல வரல. உங்க வேலைன்னு சொன்னா நீங்க வெயில் வேலை செஞ்சுதான் ஆவனே.
நீங்க சும்மா வெயில்ல வேஸ்டா நிக்கிறதே மார்க்கத்துல தப்பு பாவம் அப்படி சொன்னா, வெயிலே பாவமுண்டா, இது வெயில் இல்ல நெருப்பு. இங்க என்ன நடக்குது? நெருப்பு. நெருப்பை வச்சு உரிகிறோம் என்று சொன்னால் அப்ப இது இந்த ஹதீஸுக்கு மாற்றம் இல்லையா? அப்ப நிறைய வாலிபர்களும் சரி மற்றவங்களும் சரி புகைப்பிடிக்கிறாங்க. புகைப்பிடித்தலுக்கு முற்றுப்புள்ளி. எதுக்கு இந்த இன்னைக்கு இரவுகள்ல இதையெல்லாம் சொல்ற வரேன்னு சொன்னா, இது புனிதமான இரவு, அப்படித்தானே? குர்ஆன் இறங்கிய இரவு, இது 1000 மாதத்தை விட சிறந்த இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதான் யதார்த்தம். அப்ப சும்மா நோன்பு வைக்கிறேன், தராவிக தொழுகிறேன் அப்படின்னு இருந்தா மட்டும் பத்தாது. என்ன செய்யணும்? உபதேசங்களை கேட்கணும், ஏத்துக்கிறனே, மாறனே, நன்மைகளை செய்யனே, பாவங்களை உடனே. உபதேசத்தை யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ, தன்னை தானே மாற்றிக்கொள்ளவில்லையோ, அவன் யாரு? நரகவாசி. அவன் சொல்லுவான் இந்த மாதிரி அல்லாட்ட, யா அல்லாஹ் எவ்வளவு உபதேசத்தை கேட்டா நான் ஏத்துக்கல, என்னைய மன்னிச்சிரு, இப்ப ஏத்துக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? ஏத்துக்கிற மாட்டான் என்று குர்ஆன் பேசுகிறது. அப்ப 4வது பாவம் என்னன்னு சொன்னா என்னது? இந்த புகைப்பிடித்தல் இல்லையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். நிறைய வாலிபர்கள், இது வாலிபர்கள் மட்டுமல்ல, பெரியவங்க பெண்கள் உள்பட சில பேரை பார்த்தியாலாக்க சினிமா பார்க்கறாங்கல்ல. சினிமா என்பது ஹராம் இல்லையா? எல்லாமே எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பாவம் தான். எல்லா ஜனத்துமார்களே சினிமா பார்க்கறது ஹராம். ஏன்னா சினிமா என்பது ஆபாசம் தானே. அதாவது சினிமாவுல 2 இல்லாமல் சினிமா ஓடாது. ஒன்னு ஒரு ஆபாசம், ஒரு நடிகையை கொண்டு வரனே, அந்த நடிகையை ஆபாசமா காட்டனே, இப்படி இங்கும் அங்குமாக அந்த நடிகையை ஆபாசமாக காட்டினால்தான் அந்த சினிமா என்ன செய்யும்? ஓடும். அதான் யதார்த்தம். அவ ஒரு பக்கம் ஒருத்திய ஆபாசமா காட்டுறோமே, ஆபாசமா பார்க்கிறோமே, ஆபாசத்தை ரசிக்கிறோமே, இது ஹராம் இல்லையா? ஹராம். இன்னொரு பக்கம் பார்த்தியாலாக்க, எப்படி சினிமாவில் ஒரு நடிகை இருக்கிறாளோ, இந்த நடிகை ஆபாசத்தை காட்டி அந்த நம்முடைய உணர்ச்சியை தூண்டுகிறாளோ, அது மாதிரி ஒரு வில்லன் இருப்பார். வில்லன் என்ன செய்வாரு? ரவுடிசம் பண்ணுவார். அவ ரவுடிசம் என்பது மார்க்கத்தில் ஹராம் இல்லையா? அப்ப ஒரு பக்கம் வில்லனை வச்சு ரவுடிசத்தை காட்டுறாங்க பெருசா. அதாவது சினிமாவுல ரவுடிசம் பண்ணுவாரு, ஒரே ஆள் 1000 பேர் அடிப்பார். ஒரு ஆள் அப்படி 1000 பேர் சினிமாவில் அடிப்பாரு, பறந்து போவாரு. அது மாதிரி பண்ணவெல்லாம் சாத்தியமே கிடையாது. அப்ப ரவுடிசம் பண்றாங்க, ஆபாசத்தை காட்டுறாங்க. இந்த ஆபாசத்தை வீட்டில் பார்த்து குடும்பத்தை இன்னைக்கு அங்கே போக தேவையில்லை, நம்ம வீடுகளில் உட்காந்து என்ன செய்யறோம்? டிவியை பார்க்கிறோமே, அசிங்கமா தொப்புல காட்டுவான், அதுக்கு கீழே காட்டுவான். அதுக்கு இப்ப எல்லா உமா பார்க்கறாங்க, வாப்பா பார்க்கறாங்க, அண்ணன் பார்க்கறாரு, தம்பி பார்க்கறாரு, அக்கா தங்கச்சி அம்புட்டு பேரும் குடும்பத்தோடு இந்த ஆபாசத்தை பார்க்கறாங்கன்னு சொன்னா நமக்கே அசிங்கமா இருக்குமா இல்லையா? கேவலமா இருக்குமா இல்லையா? அப்ப இந்த சினிமா என்பது இந்த சமுதாயத்தின் ஒழுக்கத்தை சீரழிப்பது. என்ன சினிமா என்பது ஆபாசம், ஹராம், பார்க்க வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வே பேசுகிறான் திருமறை குர்ஆன்ல. சூரத்துல் அராஃப் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தில், குல் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வமா பதன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்பு ஹராமாக்கி விட்டான். எதை ஹராமாக்கி விட்டான்? எல்லா ஆபாசங்களையும் ஹராமாக்கி விட்டான். எதுகளெல்லாம் ஆபாசங்களோ, ஆபாசமான பார்வைகள், ஆபாசமான பேச்சு, ஆபாசமா நடத்த, ஆபாசமான ட்ரெஸ், அம்புட்டு என்ன ஹராமு குர்ஆன் பேசுகிறது. அப்ப சினிமாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மாதிரி காதல் இல்லையா? நம்ம சமுதாயத்தில் ஆம்பளை பிள்ளையும் காதலிக்கிறாங்க. பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. வெளியே அனுப்ப பயப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காதலுங்கிற பேர்ல அதையும் தாண்டி பாத்தியலாக்க பாய் ஃப்ரெண்டு, சரியா? காதல் வச்சுக்கிட்டு பாய் ஃப்ரெண்டு அல்லது கேர்ள் ஃப்ரெண்டு, புரிஞ்சா? நான் கேட்கிறேன், பாய் ஃப்ரெண்டாக எப்படி இருக்க முடியும்? கேர்ள் ஃப்ரெண்டாக எப்படி இருக்க முடியும்? அதான் யதார்த்தம். எவ்வளவு பெரிய புருஷ தாடி வச்சுக்கிறாரு. ஒரு பொண்ணை தனியா அனுப்பி பாருங்க, சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு பாருங்க, அப்பதான் அவன் யாருன்னு காட்டுவான். புரிஞ்சா? ஆம்பளைக்கு இப்படிதான், பொம்பளைக்கு இதான் யதார்த்தம். இப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். நம்ம கூட 23 படி பார்த்தோம்ல இல்லையா? 2 பேரும் யார் மாதிரி? நெருப்பும் பஞ்சி மாதிரி இருந்தாலே பத்திக்கிறோம். அதான் யதார்த்தம். இது பறந்து ஓடி போய் அங்கே போய் உட்காந்துரும், அல்லது அது பறந்து இங்கே போய் உட்காந்துக்கிறோம். புரியுச்சா? எது பறந்து எங்கே வந்தாலும் ஆணை நெருப்பு மாறி, பொண்ணு பஞ்சு மாறி. நெருப்பு போனாலும் சரி, பஞ்சு பறந்து வந்தாலும் சரி, பாதிப்பு யாருக்கு? பஞ்சுக்கு தான் பாதிப்பு, பெண்ணுக்கு தான் பாதிப்பு. அப்ப அழகா ரசூல்லா சொல்றாங்க, 2 பேர் தனிமையில் இருந்தால், ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையிலே இருந்தால், 3ஆவதாக யார் இருப்பான் என்று சொன்னால் யார் இருப்பான்?
ஷைத்தான் இருப்பான். தெளிவா ஹதீஸ் பேசுது. அப்ப கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்களாக்க இன்னைக்கெல்லாம் சில பொம்பளை பிள்ளைங்களை என்ன சொல்றாங்க தெரியுமா? அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சில பேரை பார்த்து சில பசங்க நல்ல பசங்களா இருப்பாங்கல்ல, இந்த 5 வேளை துழுவுறாங்கல்ல, அவனுக்கு வச்ச பேர் வந்து அம்மாஞ்சி. புரிஞ்சா? அவங்களுக்கு கடுக்கா போட்டுக்கணும். இந்த கடுக்கா போட்டு ஒரு மாதிரி முடிய வச்சு ஒரு மாதிரி அவன் தான் ஹீரோ. புரிஞ்சா? கடுக்கா போட்டா ஹீரோ. யாருக்கு? நம்ம பிள்ளைங்களுக்கு கடுக்கா போட்டா ஹீரோ. ஒழுங்கா இஸ்லாமிய அதை போடுறதா இவன் அம்மாஞ்சி, இவன் சரியில்லை அப்படிங்கிறாங்களே. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லி அவனை காதலிச்சு அப்புறம் பார்த்தீங்களாக்க இன்னைக்கு எந்த அளவுக்குன்னு சொன்னா 10வது படிக்கக்கூடிய புள்ள வந்து கர்ப்பமாயிருச்சு இருக்குது இல்ல. அப்ப 10வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க கர்ப்பம், 12வது படிக்கக்கூடிய பிள்ளைங்க கர்ப்பம். சில டாக்டர்கிட்ட வந்து அந்த கர்ப்பத்தை கலைச்சு விடுங்க, 10வது படிக்கிற புள்ள கர்ப்பத்தை என்ன செய்யுங்க, கலைச்சு விடுங்க என்றால் அவனும் 10வது படிக்கிறான், இவளும் 10வது படிக்கிறான், 2 பேரும் தப்பு பண்றாங்கன்னு சொன்னா அப்ப இது மத்த நடக்குது. நம்ம சமுதாயத்திலே இன்னைக்கு சில இடத்துல நடக்குது, இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா எங்கோ பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்குது. நம்மள்டையும் பிரச்சனை இருக்குது, சமுதாயத்திலையும் இருக்குது, அந்த ஸ்கூல்ல இருக்குது. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இந்த காதல் ஹீதலுங்கிறாங்கல்ல, அதையெல்லாம் ரொம்ப கவனமா நம்ம மார்க்கத்தை சொல்லி கொடுத்து இந்த ஹிஜாபை எப்படி ஃபாலோ பண்ணனே மட்டுமல்லாமல் கண் பார்வை இருக்கு பத்தியலா, கண் பார்வை அதான முக்கியம். எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எப்படி பார்க்கணும், எப்படி பார்க்க கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது. குர்ஆனில் ஹிஜாபை பத்தி எவ்வளவோ அல்லாஹ் சொல்றான் பத்தியலா. இந்த ஹிஜாபை பற்றி கண் பார்வையை பற்றி இதையெல்லாம் சொல்லி இது நம்ம மக்களுக்கு சொல்லணும். ஆம்பளை பிள்ளையா நீ ஃப்ரெண்டா வச்சுக்கப்பா, யார வச்சுக்க, நல்ல ஆம்பளை பிள்ளைய வச்சுக்க, கெட்ட பையனையும் வச்சுக்கிறாத. பொண்ணை எவ்வளவு சாலிஹான பொண்ணா இருந்தாலும் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரிலாம் வச்சு ஒன்னா போறது ஒன்னா வர்றது அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பாவம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறானே. அப்ப இந்த மாதிரியான காதல் ஹிஜாப்ங்கிறது வந்து பெரிய ஒரு தப்பு. அது மாதிரி ஹிஜாப் விஷயத்துல சில பேரை பார்த்தியால, சில பெண்களை பார்த்தியாலாக்க ஹிஜாபுல ஒழுங்கா இல்லாம இருப்பாங்க. ஹிஜாப் என்பது ஃபர்ல், அப்படித்தானே? நம்ம ஹிஜாப்னு சொல்றோம் பார்த்தியாலா. ஹிஜாபுங்கிற வார்த்தைக்கு என்ன அரபி நேரடி அர்த்தம்? திரைன்னு சொல்றோம். நேரடி பொருள் ஹிஜாப் என்று சொன்னால் கண் இமை. ஹிஜாப்னா என்ன? கண் இமை. கண் இமைக்கு அரபியில் ஹிஜாப் என்று சொல்வார்கள். புரியுச்சா? அப்ப எதை வச்சு பெண்கள் புர்கா போடுறாங்கல்ல, அதுக்கு ஹிஜாப்னு எதை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா எதை வச்சு சொல்றாங்க? கண் இமை எப்படி கண்ணை பாதுகாக்கிறதோ அது மாதிரி அந்த ஹிஜாப் என்ன செய்கிறது, அந்த பெண்ணை பாதுகாக்கிறது. அப்ப ஹிஜாப் வந்து கண்டிப்பா போடணும். மட்டுமல்லாமல் அந்த ஹிஜாபுக்கு 3 ஷரத்து இருக்குது. என்ன 3 ஷரத்து? முகம் முன் கையை தவிர பாக்கி எல்லாத்தையும் என்ன செய்யணும், மறைச்சிக்கிறேன், மூடிக்கிறேன். முடி கூட வெளியே தெரியக்கூடாது. அதான ஹதீஸ். முடி கூட என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. அதையும் தாண்டி பார்த்தீங்களாக்க அந்த ஹிஜாபு துணி இருக்கு பத்தியலா, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. உள்ள பார்த்தா ஜாக்கெட்டுக்குள்ள உள்ளது அப்படி தெரியுமா இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது கண்ணாடி மாதிரி இல்லாம உள்ள உள்ளதை காட்டக்கூடாது, அந்த மாதிரி துணியா இருக்கனே. அதையும் தாண்டி பார்த்தீங்களாக்க அந்த ஹிஜாபு போடுறோம்ல அது எப்படி இருக்கக்கூடாது, டைட்டா இருக்கமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் ஹதீஸ் பேசுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்களாக ஹிஜாபே ஃபேஷன். ஹிஜாபே என்ன, அப்படி இங்கிட்டு கல்லு வச்சு அங்கிட்டு கல்லு வச்சு இங்கிட்டு ஜிக்னா பண்ணி. அப்ப ஹிஜாபுடைய நோக்கமே ஒரு பெண்ணின் அழகை மறைக்க. பெண்கள் என்பவர்கள் ஜீனத்தானவர்கள், அப்படித்தானே? ஆம்புலைட்டையெல்லாம் பெரிய அளவுக்கு ஜீனத் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஆண்களுக்கு ஜீனத் இல்லை. அதான யதார்த்தம். நான் எதை வச்சு இதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, குர்ஆனை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்து நூர் 24வது சூரா, அதுல 30வது ஆயத்துல ஆண்களுக்கு உபதேசம் பண்ணுவான், 31வது ஆயத்துல பெண்களுக்கு அல்ல உபதேசம் பண்ணுவான். ஆண்களுக்கு உபதேசம் பண்றான் பத்தியலா, அந்த ஆயத்தை பார்த்தியலாக்க 2 லைன் தான் இருக்கும். ஆண்களே உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மறைவிடங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஆம்பளைக்கு. பெண்ணுக்கு அல்லாஹ் பார்த்தியலாக்க 1.5 பக்கம் இருக்கும். புரிஞ்சா? பெண்ணுக்கு அல்லாஹ் உபதேசம் பண்றான் பத்தியலா, 1.5 பக்கம் இருக்கேன். உங்களுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு உங்களுடைய ஜீனத்தை நீங்கள் வெளியே காட்ட வேண்டாம் அப்படிங்கிறான. ஏன்னா பெண்கள் இயற்கையாகவே அழகானவர்கள், ஜீனத்தானவர்கள், ஈருக்கும் சக்தி உடையவர்கள். அதனால
அவ பெண்கள் வந்து இந்த ஹிஜாப் விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்களாக்க சில ஆண்களை வந்து இந்த முடி வைக்கிறாங்கல்ல இந்த முடிய பார்த்தாலே இவன் நல்லவனா கெட்டவனா கண்டுபிடிச்சு. இந்த முடி வெட்டுறான் பார்த்தியாலா, இந்த வெட்டுதலை வச்சாலே கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா. இங்கிட்டு ஃபுல்லா ஒட்டி இருக்கேன், இங்கிட்டு கும்முன்னு இருக்கேன், அல்ல இங்கிட்டு ஓட்டி இருக்கேன், இங்கிட்டு கும்முன்னு இருக்கேன், இப்படி இருக்கா இல்லையா. அதுக்குன்னு ஃபேஷனா கடையை வச்சுக்கிறாங்க. நம்ம எல்லாம் வெட்டுற கடையில 80 ரூபா, நம்ம முடி வெட்டுறோமே வெறும் 80 ரூபா. பசங்க போய் வெட்டிட்டு வர்றாங்களே எவ்வளவு? புரியுச்சா? அதுக்கு 300 ரூபா 400 ரூபா. நம்ம நீட்டா வெட்டுறோம், கொஞ்சம் காசு. குண்டக்க மாட்டக்க வெட்டுறான், ரொம்ப காசு. புரியுச்சா? இப்படி எல்லாம் முடி வெட்டிக்கிட்டு வர்றது மார்க்கத்தில் கூடுமா? நம்ம மார்க்கம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மார்க்கங்க. இந்த முடி வெட்டுறதை பத்தி ஒரு ஹதீஸ் இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியின் 5921வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸஇ. கஸன்னு சொன்னா இங்கிட்டு குறைச்சி இங்கிட்டு ஜாஸ்தி, அது இங்கிட்டு குறைச்சி இங்கிட்டு. இந்த காலத்தை வெட்டுறாங்க பத்தியாலா, இது இந்த காலத்து ஃபேஷன் கிடையாது, அபூஜஹில் காலத்தில் இது ஃபேஷன். புரியுச்சா? அபூஜஹில் காலத்து ஃபேஷன் இன்னைக்கு வந்து விட்டது. இந்த ஃபேஷனுக்கு பேர் கஸா. இந்த ஃபேஷனுக்கு பேர் என்ன? கஸா. ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. அப்ப அழகா சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். எதை விட்டும் தடுத்தார்கள்? இந்த கஸா வெட்டுறாங்கல்ல, இந்த கஸா வெட்டை விட்டும் தடுத்தார்கள் அப்படின்னு இருக்குது. அபூதாவுல இன்னொரு ஹதீஸ் இருக்கு. ஒரு 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 சஹாபி அவர் பிள்ளைக்கு என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த கஸா வெட்டி கொண்டு வந்தார். சின்ன பிள்ளைக்கு இங்கிட்ட ஃபுல்லா வச்சு இங்கிட்ட குறைச்சி அந்த மாதிரி பண்ணாரு. பார்ப்பாங்க, அந்த பிள்ளைய பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, என் அருமை சகோதரர், இஹலிகு குல்லஹு அவித்ரகு குல்லஹு. வெட்டுனா முழுசா வெட்டுங்க, விட்டா என்ன செய்யுங்க, முழுசா விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் வெட்டாதீங்க அப்படிலாம் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அதனால இந்த முடி வெட்டுறாங்கல்ல, இந்த முடி வெட்டுதல்ல வந்து ரொம்ப கரெக்டா இருக்கனே. அது மாதிரி செல்போன் ஒன்றும் இல்லை. இந்த செல்போன் நான் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கணக்கு வைங்க. ஒரு பேனா ஒரு பேப்பர் வச்சுக்கிறங்க, ஒரு பேனா பேப்பர் வச்சு நம்ம ஒரு நாளைக்கு இந்த செல்போனோடு எவ்வளவு நேரம் கழிச்சோம். புரியுச்சா? செல்போனோடு எவ்வளவு நேரம் கழிச்சோம், குர்ஆனை எவ்வளவு நேரம் ஓதணும், இல்லை தர்ஜுமாவை எவ்வளவு படித்தோம், மார்க்கத்தை எவ்வளவு படித்தோம், அந்த நேரத்தை சரியா கணக்கு போடுறதுக்காக. நீங்கள் சவுதியில் பார்த்தீங்களாக்க நிறைய பள்ளிவாசலில் குர்ஆனா இருக்கும். அப்போ அந்த மக்கள் என்ன செய்வாங்க, சின்ன ஒரு டைரி மாதிரி வச்சிருப்பாங்க, பேனா வச்சிருப்பாங்க. வருவார், இப்போ தொழுகைக்கு வந்து முன்ன தொழுது போட்டு 2 நிமிஷம் தான் இருக்கேன், அந்த 2 நிமிஷத்தில் குர்ஆன் எடுத்து ஓதுவார். 2 நிமிஷத்தில் அதில் ஒரு 4 ஆயத்தை ஓதிடுவார்ல, 4 ஆயத்தை ஓட்டி குறித்து வச்சுக்கிடுவார். சரியா? அப்புறம் வருவார், ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்கேன், 5 நிமிஷம் கண்டினியூ பண்ணுவார், குறித்து வச்சுக்கிடுவார். நிறைய பேருடைய கையில் பார்த்தீங்களாக்கு ஒரு டைரி பேனா வச்சிருப்பாங்க, ஒரு 2 நிமிஷம் கிடைச்சாலும் குர்ஆனை ஓதுவாங்க. புரியுச்சா? அப்ப இந்த மாதிரி இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, 2 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரமே கிடைச்சாலே என்ன, எல்லாம் போனு. நீங்க போனை யூஸ் பண்ற நேரத்தை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக ஒரு வாரத்துக்கு இவ்வளவு நேரம் வந்து போன் பார்த்தேன். அதில் என்ன பார்த்துருப்பீங்க, நீங்க யூடியூப் பார்த்துருப்பீங்க, அப்புறம் ஃபேஸ்புக் பார்த்துருப்பீங்க. நீங்க வாட்ஸ்அப்பில் பார்க்கக்கூடிய யதார்த்த எமர்ஜென்சி தப்பு கிடையாது. தகவல் வருவது, தகவல் கொடுப்பது, பிசினஸ் பண்ணுவது, பிசினஸ் வாங்குவது, மார்க்கத்தை படிப்பது, அந்த மாதிரி ஃபாயிதா இருக்கு பார்த்தீங்களா. நான் ஃபாயிதாவை குறிக்க சொல்லலை, புரிஞ்சா? ஃபாயிதாவை நீங்க குறிக்காம இந்த வெட்டியா வேஸ்டா செலவு செய்யறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தை நீங்க போன் நேரத்தை குறிங்க. மார்க்கத்துக்காக டயத்தை செலவு செய்யறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நீங்க குறிச்சு பார்த்தீங்களாக்கு இது ஜாஸ்தியா இருக்கும். போன் தானே, மணிக்கணக்கா போன் வந்து நேரத்தை வீணாக்குதுல. இப்ப நேரத்தை வீணாக்குவது மார்க்கத்தில் ஹராம் இல்லையா? ஹராம் தானே. குர்ஆன் நிறைய நீங்க படிச்சு பாருங்க. வல் ஃபஜ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வல் அஸ்ர் நேரத்தின் மீது சத்தியமாக, வல் லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, அப்புறம் வல் லைலி இரவின் மீது சத்தியமாக, வன் நஹாரி பகலின் மீது சத்தியமாக. அப்ப நேரத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி இந்த நேரத்து மேல சத்தியம், அந்த நேரத்து மேல சத்தியம். அப்புறம் வல் அஸ்ரி மொத்த காலத்தின் மீது சத்தியமாக அப்படி அல்லாஹ் சொல்றானே. ஏன் சொல்றான்? காலம் என்பது பொன் போன்றது, அப்படிதானே. பொன்னாவது காணா போனா திருப்பி வாங்கிக்கிறலாம், அல்லது நீங்க மறுபடியும் தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கலாம், வாங்கலாம்.
காலம் என்பது காணாமல் போய்விட்டால், நீங்கள் இழந்து விட்டால் திருப்பி நீங்கள் கிடைக்கவே கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி செல்போனில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிப்பது. அதே மாதிரி ரெண்டு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய ஆம்பளை பிள்ளைங்க வாலிபர்கள் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வெள்ளியில் செயின் போட்டுக்கிறாங்கல்ல, வெள்ளி செயின் நல்லா திக்காக இருக்கு. அப்புறம் கையில் என்ன, வெள்ளியில் என்ன, ஒரு பிரேஸ்லெட் அப்படி போட்டுக்கிறது. அந்த மாதிரி இப்படி பந்தாவா அப்படி ஹீரோ மாதிரி சரியா பள்ளிக்கே வர்றாங்க. நான் கேட்குறேன், ஆம்புலைங்க வந்து வெள்ளி செயின் போடுவது, அதே மாதிரி வெள்ளி பிரேஸ்லெட் போடுறது வந்து மார்க்கெட்டில் கூடுமா? கூடாது, ஹராம். புரிஞ்சா? எது மட்டும்தான் கூடும்? மோதிரம் மட்டும்தான் கூடும். மோதிரம் மட்டும்தான் கூடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளியில மோதிரம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனா மோதிரம் எப்போ போட்டாங்க? அவங்க மக்காவுடைய 13 வருஷம் போடவெல்லாம் இல்லை, மதீனாவில் ஹிஜ்ரி 6 வரை போடலை. ஹிஜ்ரி 6 என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு பிறகு பல நாட்டு மன்னர்களுக்கு தபால் போட்டாங்கல்ல. எது? பாரசீக மன்னருக்கு தபால் போட்டாங்க, ரோம் மன்னருக்கு தபால் போட, பெரிய பெரிய வல்லரசுகளுக்கு தபால் போட்டாங்க. அந்த மன்னர்கள் எல்லாம் அந்த அரசாங்க முத்திரை வேணும். அப்ப அரசாங்க முத்திரை இல்லாமல் படிக்க மாட்டார்கள். அப்ப அரசாங்க முத்திரையாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹ், புரியுதா, அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதை வச்சுக்கிட்டாங்க. அது அரசாங்க முத்திரைக்காக, கல்லு பதிச்ச மோதிரம் கிடையாது. புரியுதா? அந்த மோதிரம் என்ன? அரசாங்க முத்திரை வைத்துக் கொண்டார்கள். அதை வச்சு சீல் வைப்பாங்க. சீல் வச்சு அனுப்பி, அப்பதான் மன்னர்கள் படிப்பாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அதே மோதிரத்தை போட்டுக்கிட்டாங்க, அதே மாதிரி சீல் வச்சாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருந்தாங்க, அவங்க அதே மோதிரத்தை போட்டிருந்தாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபா இருந்தாங்க, அதே மோதிரத்தை போட்டாங்க. ஒரு கட்டத்தில் காணா போயிடுச்சு, அதே மாதிரி வேற மோதிரம் செஞ்சு போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு இருக்குது. அப்ப இஸ்லாமிய வரலாறு நீங்க படிச்சு பார்த்தீங்களாக்க, இந்த வெள்ளியில் ஆண்கள் மோதிரம் மட்டும் போட்டார்களே தவிர, அதை தாண்டி என்ன செய்யல, சைன் போட்டதற்கோ பிரேஸ்லெட் போட்டதற்கோ எந்த ஆதாரமும் கிடையாது. நம்ம ஊர்ல நாங்கெல்லாம் தௌஹீத்வாதிகள், புரிஞ்சா, நாங்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த அமைப்பு இயக்கங்கள் ஜமாத்தை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நம்ம இந்த மாதிரி சைனை போடுகிறோம் என்று சொன்னால், இதெல்லாம் மார்க்கத்தில் பக்காவான தப்புங்க. இந்த இவர் சொன்னாரு, இந்த அவர் சொன்னாரு, எங்க இயக்கத்துடைய தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நம்ம ஒரே தலைவர் யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க அழகா சொன்னாங்க. புகாரில் வந்து 5885 ஹதீஸாக இந்த ஹதீஸ் பேசுகிறது. எந்த ஒரு ஆண் பெண்ணை போன்று, புரிஞ்சா, அவன் அணியக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, அணிகலனாக இருந்தாலும் சரி, பெண்ணை போன்று இருக்கிறானே அவனை அல்லாஹ் சபிக்கட்டும். அது மாதிரி பெண் ஆணை போன்று இருக்கிறாளே அந்த ஆடை இடையில, அவளை அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு இருக்குது. அப்ப அணிகலன் என்பது யாருக்குரியது? பெண்ணுக்குரியது. செயின் போடுறது பெண்ணுக்குரியது, அந்த பிரேஸ்லெட் போடுறது பெண்ணுக்குரியது, கையில வளையல் காப்பு போடுறாங்கல்ல, யாருக்குரியது? பெண்ணுக்குரியது. இந்த பெண்ணுக்குரியது ஆண் போடுறான் பத்தியலா, அந்த ஆண் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன், அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவன். நான் சபிக்கவில்லை, சபிப்பது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. நீங்க உலகம் ஃபுல்லா ஃபத்வா நீங்க கேட்டு பாருங்க, மார்க்கத்தை படிச்சவங்கள்ட்ட. ஆண்கள் வந்து இந்த மாதிரி நீங்க வெள்ளியை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மோதிரத்தை தவிர யூஸ் பண்ணக்கூடாது, இப்படிதான் உலகத்தில் கூடிய எல்லா இமாம்களும் ஃபத்வா கொடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சில பேர் இருக்கிறாங்கல்ல, இவர்களை தவிர, புரியுச்சா? அதனால இது தப்பு. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கணும்னு சொன்னா, இந்த வாலிபர்கள் விஷயத்துல நம்முடைய நட்பு வந்து நல்ல நட்பா இருக்கணும். நம்ம தேர்வு செய்யற பத்தியா நண்பர்கள் நல்ல நண்பர்களா தேர்வு செய்யுங்க. உங்களுடைய நண்பர்களை வந்து கெட்டவங்களா பார்க்காதீங்க. நீங்க நல்லவனா கெட்டவரான்னு பார்க்கறதுக்கு எதை வச்சுதான் பார்க்கணும்? உங்களுடைய நண்பர்களை வச்சுதான் பார்க்க முடியும். இவர் யார்கிட்ட பழகிறார், அதை வச்சுதான் இவர் எப்படி நல்லவரா கெட்டவரா, இவருக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த குடும்பத்துக்கு பொண்ணு கொடுக்க, அதை வச்சுதான் பார்க்கிறோம். அந்த பழக்க வழக்கத்தை பார்ப்போம். பழக்க வழக்கத்தை வச்சுதான் அவர் நல்லவர் கெட்டவர் என்று தீர்மானிக்க முடியும். இன்னும் சொல்ல போனா இந்த நட்பு இருக்கு பத்தியலா, இந்த நட்பை பற்றி ஓரிரு ஹதீசுகளை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஹதீஸ புகாரில 6168 ஹதீஸா இந்த ஹதீஸ் பேசுது. அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு சொர்க்கத்தில் தங்குவான். நீங்க நல்லவங்களை நேசிச்சா அவரோடு சொர்க்கத்தில் தங்குவீர்கள், கெட்டவனை நேசித்தால் அவனோடு நரகத்தில் தங்குவீர்கள். தெளிவா ஹதீஸ் இருக்குதுங்க.
அப்ப நரகமா சொர்க்கமா என்று தீர்மானிப்பது எதுவாக இருக்கிறது? உங்களுடைய நண்பர்கள் நட்பு அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்களாக்கு நல்ல நண்பனா கெட்ட நண்பனாங்கிறத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? ஹோட்டல்ல போய் பிரியாணி வாங்கி தர்றானா, இல்ல டூருக்கு கூப்பிடுறானா, ஊர் சுத்துறோமா, அதை வச்சா? எதை வச்சு? குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொல்றான். சூரத்து தௌபா 9வது சூறாவுல 71வது ஆயத்துல நல்ல நண்பனா கெட்ட நண்பனான்னு சொல்லிட்டு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா, வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅலுஹும் அவுலியாஉ பஅல் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுகீமூன ஸலாத்த. அல்லாஹ் சொல்றான். அப்ப நல்ல நண்பன் என்ன செய்வான் என்று சொன்னால், ஒரு நண்பன் தவறு செய்கிற போது என்ன செய்வான்? சுட்டி காட்டுவான், தடுப்பான். புரியுச்சா? அப்ப நன்மையை ஏவுவான், பாவத்தை தடுப்பான். அப்ப பாவத்தை தடுக்கிறவன் தான் நல்ல நண்பன். கெட்ட நண்பன் அதானே செய்ப்பா, இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமா இருக்கு, செஞ்சிக்க அப்படின்னு பாவத்தை தூண்டுறான் பத்தியாலா, அவன் யாரு? கெட்ட நண்பன். குர்ஆன் பேசுகிறது. அப்ப நன்மையை ஏவக்கூடியவன், தீமையை தடுக்கக்கூடியவன், தொழக்கூடியவன், சொல்லக்கூடியவன், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவன், ஜக்காத்து கொடுக்க சொல்லக்கூடியவன், அல்லாஹ் ரசூலு கட்டுப்படுறான்ல, கட்டுப்பட சொல்றான் பத்தியாலா, அவன் தான் யாரு? நல்ல நண்பன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப கெட்டதை தூண்டுகிறான் பத்தியாலா, அவன் யாரு? கெட்ட நண்பன் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அவனை விட்டு நீங்க ஒதுங்கிருங்க. அப்படி ஒதுங்கறனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு என்ன செய்வான்? அரிஷுடைய நிழலை கொடுப்பான் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்ப இந்த நட்பு விஷயத்துல ஒரு ஆயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சூரத்துல் ஃபுர்கான் 25வது சூரா 27வது ஆயத்து. இந்த நட்பு கெட்ட நண்பர்களை வச்சுக்கிறாங்கல்ல, இவன் கெட்டவன் அவன் கெட்டவன் அவனை வச்சுக்கிறாங்கல்ல, அவன்லாம் என்ன செய்வானா மறுமையில் இந்த கெட்ட நண்பனை வச்சிருந்தான்ல, அதுக்காக அல்ல நரகத்தில் போட்டுருவான். போட்டவனே அவன் அங்கே போய் சொல்லுவான், நரகத்தை போய் சொல்லுவானா, யா லைத்தனா லைத்தனி லமத்தகிது ஃபுலானன் ஹலீலா, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, நாங்கள் இவனை நண்பனாக ஆக்கியிருக்க கூடாதே, தெரியாமல் நண்பனாக ஆக்கிவிட்டோமே அப்படி நரகத்தில் போய் புலம்புவான் அப்படின்னு நல்லா சொல்றானே. அப்ப நல்ல நண்பர்களை நீங்கள் வைத்துக் கொண்டால் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்ட நண்பனை வைத்துக் கொண்டால் நரகத்துக்கு போவாங்க என்னெல்லாம் குர்ஆன் சுன்னா பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, இதெல்லாம் குறிப்பா வாலிபர்களுக்கு இந்த செய்தி. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரியான பெரியவர்கள், பெற்றோர்கள், பெண்கள் எல்லாரும் என்ன செய்யணும், இல்ல யார் யாருக்கு என்னென்ன செய்திகள் கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு நான் சுருங்க சொல்வது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல எதை சொல்றானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செஞ்சாங்களோ செய்ய சொன்னாங்களோ அதை பின்பற்றுவதுதான் நமக்கு இம்மையிலை வெற்றியை தரும், மறுமையிலை வெற்றியை தரும். அப்படி குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி மகத்தான வெற்றிகளை பெறக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.